ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஜிலேபி தான் செய்ய போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு 30 மினிட்ஸில் பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம். நிறைய இன்க்ரீடியன்ஸ்லாம் தேவைப்படாது. மெயினாக மைதா சக்கரை இருந்தால் போதும். நல்லா வெளியே க்ரன்ச்சியாக உள்ள நல்லா இந்த சக்கரைப்பா கூட ஜூஸியான ஜிலேபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆள் கொடுத்துக்கோங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஜிலேபிக்கு சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். நான் இந்த கப்பில் 1.5 கப் சக்கரை எடுத்திருக்கேன். இந்த ஸ்வீட்டே கரெக்டாக இருக்கும். நீங்கள் இன்னும் அதிகமாக ஸ்வீட் சாப்பிடுவீங்கன்னா 2 கப் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1 கப் தண்ணி சேர்த்துட்டு இந்த சக்கரை நல்லா கரையட்டும். நான் இதே கப்பில் 1 கப் மைதா எடுத்துக்க போகிறேன். அதனால் 1.5 கப் சக்கரை சரியாக இருக்கும். இப்போ இதில் ஒரு ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கிறேன். இந்த சக்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு 3 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். பாகோட பதம் ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு விட்டுட்டோன்னா ரொம்ப கெட்டியாக இருக்கும். ஜிலேபிக்குள்ளே பாகு இறங்காத மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு கம்பி பதத்துக்கு கொஞ்சம் கம்மியாக ஒரு அரை கம்பி பதம் இல்லைனா பிசு பிசுன்னு இருந்தால் கூட ஓகே. இந்த மாதிரி கையில் தொட்டு பாருங்கள். லைட்டாக பிசு பிசுன்னு இருந்துச்சுன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போது ஜிலேபிக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். நான் இந்த கப்பில் 1 கப் மைதா எடுத்திருக்கேன். இது 100 கிராம் இருக்கும். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை உருக்கி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தண்ணி சேர்த்து மாவை கலந்துக்கலாம். கட்டி சுத்தமாக இல்லாமல் நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக வர மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை கலந்துக்கோங்க. இந்த 1 கப் மாவுக்கு 1.5 கப் 1 கிலோ தண்ணி தேவைப்படும். அதனால் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை கலந்துக்கலாம். எப்போவும் ஜிலேபி மாவை கலந்ததுக்கப்புறம் ஒரு 8 மணி நேரம் மாவை புளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஜிலேபி செய்வாங்க. நம்ம இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக செய்ய போகிறோம். இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. மாவு கெட்டியாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக கலந்து வச்சாச்சு. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் ஆரஞ்சு ஃபுட் கலர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. உங்கள்கிட்ட பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா இல்லைன்னா அதுக்கு பதிலாக 1/2 டீஸ்பூன் ஈனோ சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சோடா உப்பெல்லாம் சேர்க்க பிடிக்கலன்னா நீங்கள் மாவை கலந்துட்டு ஒரு 10 மணி நேரம் ஊற வச்சு அது கொஞ்சம் புளிச்சதுக்கு அப்புறமா ஜிலேபி செய்யலாம். இந்த மாதிரி மாவை நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக கலக்கிக்கோங்க. நான் இன்றைக்கி ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். நீங்கள் எல்லோ ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவை நம்ம ஒரு கவரில் போட்டுக்கலாம். பைப்பிங் பேக் இருந்தால் அதில் போட்டுக்கோங்க. இல்லைனா நம்ம வீட்டில் பால் கவர் இருக்கும்ல, அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் போட்டுக்கலாம். இப்போ இந்த கவரை இந்த மாதிரி ஒரு டம்ளரில் வச்சுக்கோங்க. மாவு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் ஒரு சைட் மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம கலந்து வச்சுருக்க மாவு இதில் சேர்த்துக்கலாம். மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். இதை விட ரொம்ப தண்ணியாட்டமும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த கவரில் ஒரு 1/4 அளவுக்கு மாவு ஃபில் பண்ணிவிட்டு இதோட இந்த எட்ஜை நூல் இல்லைனா ரப்பர் பேண்ட் வச்சு டைட் பண்ணிக்கலாம். அப்போ தான் மாவு இந்த சைடு வெளியே போகாமல் இருக்கும். இப்போது இந்த பேக்கெட்டோட இன்னொரு கார்னரில் சிசர் வச்சு சின்னதாக ஒரு ஹோல் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. எண்ணெயில் புழிஞ்சு விடும் போது ஸ்டவ் ஆன் பண்ணி வானலில் எண்ணெய் வச்சுருக்கேன். ஜிலேபிக்கு எண்ணெய் கம்மியாக தான் இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக ஜிலேபி புழிஞ்சு விட முடியும். வானல் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. குழியாக்கிற வானலில் ஜிலேபி சுத்த முடியாது. எண்ணெயோட ஹீட்டே அதிகமாக இருக்கக்கூடாது. கை பொறுக்கிற சூடில் தான் இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக ஜிலேபி பொரிஞ்சு வரும். எண்ணெயோட ஹீட் அதிகமாக இருந்துச்சுன்னா கரெக்டாக அந்த ஷேப்பே வராது. நிறைய ஜிலேபியில் பபுள்ஸாக வந்துடும். அதே மாதிரி ஒரு சைட் மட்டும் சீக்கிரமாக கருகி போயிடும். இப்போ பாருங்கள், நம்ம இந்த மாதிரி புளிஞ்சு விட்டுட்டு பொறுமையாக லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா அதுவே இந்த மாதிரி பொங்கி மேலே எண்ணெயில் மிதக்கும். இப்போது இருக்கிற இன்னொரு இடத்துல இன்னொரு ஜிலேபி சுற்றி விட்டுக்கலாம். எல்லா ஜிலேபியும் பர்ஃபெக்டான ரவுண்ட் ஷேப்லாம் வராது. நம்மளுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி கூட சுற்றி விட்டுக்கலாம். இந்த ஜிலேபிலாம் டோட்டலாக ஒரு 3 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வேக வச்சுக்கிட்டோன்னா கரெக்டாக நல்லா கிறிஸ்பியாக வெந்துடும். இப்போ பாருங்கள், ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே திருப்பி போட முடியாது. ஜிலேபி நல்லா சாஃப்டாக இருக்கும். கரண்டிலே எடுக்க முடியாது. இப்போது கொஞ்சம் லைட்டாக கிறிஸ்பியானதுக்கு அப்புறமா எடுத்து இன்னொரு சைடு திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். ஃப்ளேம் லோவில் தான் இருக்கணும். மீடியம்லேயோ ஹைலியோ இருக்கக்கூடாது. பாருங்கள், இப்போவே இந்த ஜிலேபி கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்குது. இதை திருப்பி போட்டு 1 நிமிஷம் இன்னொரு சைடு வெந்தால் போதும், எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாகிடும். இந்த பேட்ச் பொரித்து எடுத்ததுக்கப்புறமா எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருக்கும். அதே ஹீட்டில் இன்னொரு பேட்ச் பொரித்து விட்டோன்னா ஜிலேபி கரெக்டான ஷேப்லேயே வராது. நிறைய பபுள்ஸாக வந்துடும். அதனால ஸ்டவ் ஆஃப் பண்ணி 1 நிமிஷம் எண்ணெய் லைட்டாக கூல் ஆனதுக்கப்புறமா நெக்ஸ்ட் பேட்ச் புழிஞ்சு விடுங்க. அப்போ தான் கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், இந்த பபுள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கிட்டு ஜிலேபி நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பேட்ச் எடுத்து சக்கரை பாகில் போட்டுட்டு ஒரு 30 செகண்ட் இல்லைனா ஒரு 1 மினிட் அந்த சக்கரை பாகில் ஊறினா போதும். ரொம்ப நேரம் போட்டு வைக்கணும் அப்படின்லாம் தேவையில்லை. இப்போது இதை எடுத்துக்கலாம். ஜிலேபி நல்லா சூடாக இருக்கும் போதே போட்டோன்னா சக்கரை பாகு நல்லா அப்சர்வ் பண்ணும். இப்போ இதை சக்கரை பாகில் போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லா ஜிலேபியும் செஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான ஜிலேபி ரெடி. இது நல்லா வெளியே க்ரன்ச்சியாக உள்ள நல்லா சக்கரை பாகோட ஜூஸியாக சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு.
ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்க கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.